ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, தங்குறதுக்கு இடம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இதுதான் மனிதர்களுக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒன்று. இதில் நல்ல ட்ரெஸ்ஸு, தங்குறதுக்கு இடம் கூட இல்லாமல் இருந்துடலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் யாராலையுமே இருக்க முடியாது. எல்லாரும் சாப்பாடை பொதுவாக பசியை போக்கிக்கிறதுக்காக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சாப்பாடை ஒரு பேஷனாக எடுத்துக்கிட்டு புதுசாக சாப்பாடு செய்கிறேன்ற பேரில் ரொம்பவே வினோதமாகவும் மோசமாகவும் சாப்பாடை செஞ்சு சாப்பிட்றாங்களாம். இந்த மாதிரி சில மோசமான உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது ஸ்பீக்கிபீடியா யூடியூப் சேனல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஜாப்பனீஸ் புகு ஃபுட்டு. இந்த புகு ஃபுட்டை ரொம்பவே சாப்பிட்டு வராங்களாம். இந்த புகு ஃபுட்டை ஜப்பானில் இருக்க பஃபர் ஃபிஷ்ஷை வச்சு தான் செய்கிறாங்களாம். இந்த பஃபர் ஃபிஷ்ஷில் 30 பேரை கொல்லக்கூடிய விஷமும் அதோட உடம்புல இருக்குதான். நம்ம நாட்டு மக்கள்லாம் அங்கே போய் இந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாகவே பயப்படுவாங்க. ஆனால் ஜாப்பனீஸ் பீப்புள்ஸ் இதை ஒரு சராசரியான உணவாக சாப்பிட்றாங்களாம். இந்த ஃபுட்டோட விலையும் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குமா. இந்த புகு ஃபுட்டை செய்கிறதுக்கு பல வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். அந்த பஃபர் ஃபிஷ்ஷை பேப்பர் மாதிரி ஸ்லைஸ் போட்டு எண்ணெயில் பொரித்து சர்வ் பண்ணுவாங்களாம். இந்த ஃபுட்டை செய்யும் போது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கூட அந்த ஃபுட்டை சாப்பிட்றவங்களோட நிலைமை கண்டிப்பாக மரணத்துக்கு போயிடும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஃபுட்டை சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதுக்கு அக்டோபர்லேருந்து மார்ச் மாதத்தில் தான் இந்த ஃபுட்டு ஃபேமஸாக எல்லா ஹோட்டல்லையும் இருக்குமா. அந்த சீசனில் போனால் கண்டிப்பாக எல்லா ஹோட்டல்லையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. கம்போடியாவின் வறுத்த சிலந்தி. நம்ம ஊரில் நொறுக்கு தீனினா மரவள்ளி சிப்ஸு மிக்சர்னு தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் கம்போடியாவில் சிலந்தியை வறுத்து சாப்பிடுவாங்களாம். இந்த சிலந்தி வறுவல் கம்போடியாவில் எந்த ஹோட்டலில் கேட்டாலும் கிடைக்குமா. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான உணவுன்னு சொல்கிறாங்க. கம்போடியாவில் ஸ்கூனுன்ற ஒரு ஸ்ட்ரீட்டில் இது ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சிலந்தி வறுவலை கம்போடியாவின் நொறுக்கு தீனின்னு சொல்கிறாங்க. பேர்ட் நெஸ்ட் சூப். நம்ம ஊர்லலாம் ஆட்டுக்காலில் தான் சூப்பு செஞ்சு பார்த்துருப்போம். ஆனால் சைனாவில் குருவியோட கூட வச்சு சூப்பு செஞ்சு சாப்பிடுவாங்களாம். குருவி கூடுன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் கிளைகள் தான் ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் அந்த சூப்பு அப்படி இருக்காது. பிப்லெட்ஸ்னு ஒரு பறவையோட கூட தான் இவங்க சூப்பு வச்சு செஞ்சு சாப்பிடுவாங்களாம். அந்த குருவி தன்னோட உமிழ் நீரை வச்சு தான் அந்த கூடையை கட்டுமா. அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா அந்த குருவி தன்னோட எச்சை வச்சு தான் அந்த முழு கூடையே கட்டுதான். அந்த கூடை கட்டுறதுக்கு மொத்தமாக 35 நாள் ஆகுமா. அந்த 35 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கூட்டை எடுத்துகிட்டு இவங்க சூப்பு செஞ்சு சாப்பிடுவாங்களாம். அந்த சூப்பு பார்க்கறதுக்கு ஜெல்லி மாதிரி இருக்குமா. இந்த சூப்போட விலை ரொம்பவே காஸ்ட்லின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பவுல் $30 $100 வரைக்கும் விற்குமா. ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ். நம்ம ஊரில் முட்டையை ஆம்லெட் போட்டோ இல்லை ஆஃப் பாயில் போட்டோ தான் சாப்பிட்டுப்போம். ஆனால் பிலிப்பைன்ஸில் முட்டையை குஞ்சு பொரிக்க போகிற 4 நாளைக்கு முன்னாடியோ இல்லை 5 நாளைக்கு முன்னாடியோ எடுத்து அதை சமைச்சு சாப்பிடுவாங்களாம். கேட்கவே ரொம்ப கன்றாவியாக இருக்குல்ல. இந்த டிஷ்ஷுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்லூட்டுன்னு வச்சுருக்காங்க. இந்த ஃபுட்டு பிலிப்பைன்ஸில் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் சில்லி சிக்கன் எப்படி ஃபேமஸோ அந்த ஊரில் இந்த பல்லூட்டுன்ற ஃபுட்டு ரொம்பவே ஃபேமஸாக. லைவ் ஆக்டோபஸ். கொரியாவில் ஆக்டோபஸை உயிரோடவே சாப்பிடுவாங்களாம். இந்த ஃபுட்டுக்கு பேர் சாங்காஜின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்டோபஸை எள்ளி எண்ணெயில் ஊற வச்சு பதப்படுத்தி உயிரோட அப்படியே சாப்பிடுவாங்களாம். அப்படி சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடணுமா. இல்லைனா அந்த ஆக்டோபஸ் தொண்டைக்கு நடுவில் சிக்கிட்டு மூச்சு விட முடியாமல் நம்ம இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்டோபஸோட ஃபுட்டு கொரியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் போகிற 1 செகண்ட் லைக்காண்டி தான் நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.